வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹானியா யனகிஹாரா எழுதின அ லிட்டில் லைஃப் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை பப்ளிஷ் ஆனது 2015. அந்த வருஷமே அது புக்கர் ப்ரைஸ்க்கு ஷார்ட்லிஸ்ட் ஆச்சு. இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா ஜூட் சென்ட் ஃப்ரான்சிஸ் இவரோட லைஃப்பை பற்றி தான் இது சொல்லுது. இந்த ஜூட் சென்ட் ஃப்ரான்சிஸ்ன்றது ஒரு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயர். இவர் இருக்கிறது நியூயார்க் சிட்டியில் தான். ஆனால் என்னன்னா அவரால் அவரோட குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த கொடுமைகளை மறக்க முடியல, அது தாண்டி வரவே முடியல. இதுதான் இந்த கதை. இந்த கதையை நிறைய பார்ட்ஸில் எழுதியிருக்காரு. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அவங்களாம் இப்போ தான் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு கிராஜுவேஷன் ஆகி வெளில வந்திருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்னா ஜூட் சென்ட் ஃப்ரான்சிஸ், வில்லியம் ரக்னர்சன், ஜேபி மரியன், அப்புறம் மால்கம் எர்வின். இவங்க 4 பேருமே க்ளோஸ் தான். ஆனால் அவங்களுடைய குடும்ப பின்னணியை வச்சு அவங்களுக்குள்ள ஒரு தூரம் இருக்குது. அதாவது அவங்களால ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியல. இப்போ ஜூடும் வில்லியமும் பார்த்திங்கன்னா சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். வில்லியமோடைய பேரண்ட்ஸ் யாருன்னா அவங்க வியாமிங்ன்ற இடத்துலேருந்து போயிருக்காங்க. எங்கேருந்து அவங்க வந்திருக்காங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து. அவங்க இந்த ரேஞ்சஸில் தான் சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஜேபியும் மால்கமும் பார்த்திங்கன்னா நல்ல பணக்கார குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ ஜேபியோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஹைட்டியன் அமெரிக்கன்ஸு. வில்லியம் ஒயிட்டு. மால்கமுக்கு அப்பா பிளாக்கு, அம்மா ஒயிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜேபி ஒரு கே, ஆனால் வில்லியம் ஸ்ட்ரெயிட்டு. மால்கம் அவரோட செக்ஷுவாலிட்டி இன்னும் அவர் கண்டுபிடிச்சிட்ருக்காரு. இப்போது அவங்களுக்கு ஜூடை பற்றி ஒன்றுமே தெரில. அவர் குடும்பத்தை பற்றியோ அவரோட செக்ஷுவாலிட்டி பற்றியோ இல்லை அவர் என்ன ரேஸு எதுவுமே தெரில. ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா அவர் யாரோடையும் ரொம்ப நெருங்கி பழக மாட்டார். அவரை பற்றி ஏதோ ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. இப்போ மற்ற 3 பேரும் நம்மளுடைய தொழிலும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. வில்லியமுக்கு ஒரு நடிகர் ஆகணும்னு ஆசை, ஜேபிக்கு விஷுவல் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, மால்கம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆர்கிடெக்ட், இந்த வீடெல்லாம் கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம். இப்போ இந்த பார்ட் 1 முடியும் போது நம்ம ஜூடு அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கப்படுறாரு. ஒருவேளை அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவர் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ ஒன்று அவரோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அந்த பார்ட் 1ஓட முடிவில் தெரியுது. அதுலேருந்து தான் நமக்கு தெரியுது அவருக்கு ஒரு ட்ரபிள்டு சைக்கியில் அவர் கஷ்டப்படுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்ட் 2ஓட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா இப்போ மற்றவங்கள விட்டுட்டு ஜூட் மேலே தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த பார்ட் 2 இருக்குது. ஜூடுக்கு அடிக்கடி தனியே எங்கேயாவது கட் பண்ணிக்கிற பழக்கம் இருக்குன்றது மாத்திரம் இல்லாமல் அவரோட கடந்த காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியல. அவர் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ஒரு ட்ரக் ஸ்டோருக்கு வெளியில் அவர் குழந்தையா தூக்கி போட்டுட்டாங்க. அவரை எடுத்து வளர்த்தது இந்த மாங்ஸ் தான். அவங்க அவரை நல்லா வளர்த்தாலும் அவரை எல்லாருமே ரொம்ப மோசமான முறையில் செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு உடம்பு பலமாக பாதிக்கப்பட்டுடுச்சு. மெயினாக அவருடைய முதுகு தண்டுவடம் பெர்மனெண்ட்டாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனாலே அவருக்கு கால் வலி ரொம்ப இருக்கும். அதாவது கால் வலி அப்பப்போ இல்லை, அவர் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற அளவுக்கு அவரோட உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போ தான் இப்போ தற்காலம் பார்த்திங்கன்னா ஜூடு இன்னொரு லா ப்ரொஃபஸரான ஹெரல்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஹெரல்டும் அவர் ஒய்ஃபை ஜூடை தத்தே எடுத்துக்கிறாங்க. பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா இந்த 4 பேருமே அவங்கவுங்க வேலைங்களில் ப்ரொஃபஷனில் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இப்போ ஜூடும் ஒரு பெரிய லா ஃபார்மில் சேர்ந்துட்டார். ஆனால் அவரோட கால் தான் அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது. நிறைய நாள்கள் அவர் வீல் சேர்லேயே இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அவர் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாரு. மால்கம் ஆர்கிடெக்டாக அவரோட சொந்த கம்பெனியே நல்லா வளர்ந்துட்டதுனாலே மால்கம் கேலே சொல்லிவிட்டு அவருடைய ஃப்ளாட்டை ரெனோவேட் பண்ண சொல்கிறாரு. ஜேபி ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாரு. அவரும் ஒரு நல்ல பெயிண்டராக வளர்ந்துட்டார். ஆனால் ட்ரக்ஸில் போய் மாட்டிக்கிட்டார். அதே சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க. ஜேபி ஜூடை அவர் கால் இப்போ சரியில்லைல்ல, அதை வச்சுட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் திரும்பி கொஞ்சம் விரிச்சல் வந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்ட் 4ல் பார்த்திங்கன்னா ஜூட் கேலபன் ஒருத்தரோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாரு. செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லேயே போயிடுறாரு.
ஆனால் கொஞ்ச நாள்லேயே கேலப் வந்து ஜூடை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாரு. அவருடைய அந்த காலெல்லாம் கொஞ்சம் சரியாக நடக்க முடியாமல் அதை வச்சு அவருடைய வீக்னஸ்ஸு அதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி அது எந்த அளவுக்கு போயிடுதுன்னா ஜூடை கேலப் அடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் வந்து அடிக்கிற அடியில் ஜூட் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. ரொம்ப வந்து உடம்பு வந்து பாதிக்கப்பட்டு அவர் எத்தனை ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு நிறைய வாரங்கள் அவர் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய நிலைமையில் போயிடுது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை அவரால் தாங்கவே முடியல. அதனால் ஜூட் வந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறாரு. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் சில ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அதில் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாங்ஸ்லாம் எடுத்து வளர்க்குறாங்களே மொனாஸ்ட்ரியில், அங்கே ஒருத்தர் வந்து பிரதர் லூக்குன்னு அவர் வந்து ஜூட் கேல பேசிட்டு வா நம்ம 2 பேரும் ஓடிடலாம், இங்கே இருக்க வேணாம், நம்ம தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஜூட் ஆக்ஷன் வந்துடுறாரு. ஆனால் அவரை வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இவங்க ஒரு டவுனாக மாறி மாறி போனோம் இல்லையா, அதுக்கு பணம்லாம் வேணும் இல்லையா டெய்லி வாழ்க்கைக்கு. அதுக்காக நிறைய மேல் கிளையண்ட்ஸ்க்கு ஜூடை வந்து செக்ஸ் ஸ்லேவாக அனுப்பிச்சு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் அவர் வாழ்க்கையை நடத்துகிறாரு. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் வருது. இப்போ பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா ஜூடும் வில்லியமும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்களே, இப்போ அது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுது. இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா ஜூட் வந்து அப்பப்போ அவர் வந்து அவருக்கு வந்து இந்த தன்னைத்தானே வெட்டிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அதை அவர் செஞ்சுன்னு தான் இருக்கார். அவர் ஹெல்த்தும் வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கால் வந்து ரொம்ப ஒரு போன் இன்ஃபெக்ட் ஆகிட்டு அவரோட காலில் இருக்கிற கீழ்ப்பகுதியை வந்து கட் பண்ணி ஆம்பிடேஷன்லாம் கட் பண்ணி எடுத்துடுது. அந்த நிலைமைக்கு போயிடுது. இப்போ திரும்பி இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜூட் வந்து பிரதர் லூக் ஏலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அது அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா அவரை வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களெல்லாம் ஒரு ஹோமில் வைப்போம் இல்லையா, அந்த ஹோமில் வந்து அவர் அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸும் அவர் வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவர் அங்கேருந்தும் வந்து ஓடிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ட்ரக்கில் தானே ஏறி போக முடியும். அப்போ அவங்க கூடலாம் கூட செக்ஸ் ரிலேஷன் வச்சு தான் இவர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி போகும்போது தான் அவர் டாக்டர் ட்ரெய்லர்ன்ற ஒருத்தர் கிட்னாப் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டில் பேஸ்மெண்ட்டில் அவரை வச்சு அவரை ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அங்கேருந்து என்ன ஆகிடுதுன்னா அவர் திரும்பி வந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா ட்ரெய்லரும் வந்து அவர் பின்னாடியே வந்து அவர் காரை திருத்தின்னு வர்றாரு. அதில் வந்து திரும்பி ஜூடுக்கு வந்து அவர் காரை மேலே அடிபட்டுட்டு அவருடைய ஸ்பைனில் திரும்பி வந்து அடிபட்டுடுது. அது வந்து அவர் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுற அளவுக்கு ஸ்பைன் வந்து பாதிக்கப்படுது. பார்ட் 5ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா வில்லியம் வந்து மேல்கமும் அவர் ஒய்ஃப் சோஃபியும் வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து அழைச்சின்னு போகிறாங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அந்த வண்டி வந்து இன்னொரு வெஹிக்கிள் பின்னாடி போய் ஸ்ட்ரக் ஆகிடுது. அதனால் அவங்க பயணம் வந்து தடைப்படுது. பார்ட் 6ல் வந்து வில்லியம், மேல்கம், அது மாத்திரம் இல்லை மேல்கம் ஒய்ஃப் இவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. ஜூடால் இந்த துக்கத்தெல்லாம் தாண்டி வெளியில் வரவே முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இனிமேல் நம்ம வாழவே கூடாது, ஏன்னா தற்கொலைக்கு முயற்சித்தாலும் யாராவது நம்மளை காப்பாற்றிடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பட்னி கிடக்கிறார், நம்ம வந்து இறந்து போயிடணும்னு. இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து உடல் உபாதைகள் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவர் சாப்பிடாமலே பட்னி இருந்ததுனால உடலில் ரொம்ப மோசமாகி வீக்காகிடுறாரு. அவர் ஏற்கனவே அவர் உடம்புல வந்து சக்தியே இல்லை. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அவர் இறந்துடுவார் நிலைமையில தான் அவர் உடம்பு இருக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவரை பார்த்து அவரை ஹோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அவர் அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாம் கூட அவர் திட்டுறாரு. ஹெரால்டு, ஜூலியா தானே அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, அது அவருக்கு புரியுது. ஆனால் அவர் என்னென்னா வேண்டாம், எனக்கு யாருமே வேணாம், நான் இறந்து போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே அவர் கத்துறாரு. பார்ட் 7ல் பார்த்தீங்கன்னா ஜூட் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத ஹெரால்டு வந்து சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா வில்லியமோட இறப்புக்கு அப்புறம் அவரால் வந்து இந்த திரும்பி பழைய மாதிரியே வந்து ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்க முடியல, மற்றவங்களோட நல்லபடியாக பேசி பழக்க முடியல. அவரால் வில்லியமோட இழப்பையும் அவருடைய குழந்தை பருவத்தில் அவருக்கு நடந்த அந்த கொடுமைகளையும் மறக்கவே முடியல, அதை விட்டு வெளியில் வரவே முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நோட்ஸ் மாதிரி எழுதி ஹெரால்டு, ஜூலியா கிட்ட அவரோட கதையை முழுசுமாகவே சொல்லிடுறாரு. இது மூலமாக தான் மற்றவங்களுக்கு வந்து அவருடைய குழந்தை பருவத்தில் என்ன நடந்ததுன்றது தெரிய வருது. கடைசியில் மன்னிப்பு கேட்டு அந்த கடிதம் முடியுது, கதையும் முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.